பிப்ரவரி 2013 கமெண்ட்ஸ். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வாய்ப்பளித்த தங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். விவாதத்தில் எனக்கு முன்பாக உரையாற்றிய உறுப்பினர்கள் பலரும் நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். நானும் எனது பங்கிற்கு சில ஆலோசனைகளை அரசிற்கு உதவியாக வழங்கலாம் என்று கருதுகிறேன். மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றை உள்ளடக்கிய ஆளுநர் உரை பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அடுத்து வரவிருக்கிற நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு தாராளமாக இருக்கும் என்றும் நான் உளப்பூர்வமாக நம்புகின்றேன். இந்த அரசை பொறுத்தவரையில் இதற்கு முன்னர் வெளியிட்ட அறிவிப்புகளை எல்லாம் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றி தந்து மக்கள் மனம் மகிழும் வகையில் நடந்து கொண்டிருப்பதே என்னுடைய நம்பிக்கைக்கு காரணமாக அமைகிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் உரிய அடிப்படை வசதிகளை கொண்டதாக இல்லை என்பதை நான் சொல்லும் போது அதற்கு மறுப்பு இருக்காது என்றே கருதுகின்றேன். எனவே உடனடி தேவை என்கிற வகையில் அம்மருத்துவமனைகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து மருந்துகள் எப்போதும் தட்டுப்பாடில்லாமல் கிடைத்திட ஆவண செய்ய வேண்டுமென்று இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தரம் உயர்த்தப்படாத ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தேவைக்கேற்ப மருத்துவமனைகளாக மாற்றப்பட வேண்டும் என்றும் நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். பள்ளிகள் மாணவ செல்வங்களுக்கு கல்வியை போதிக்கும் அதே நேரத்தில் நன்னடத்தையையும் கற்றுத்தரும் இடங்களாக உள்ளன என்றால் அது மிகையாகாது. பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை அதிக அளவில் நியமித்து எந்த பள்ளியிலும் ஆசிரியர் பற்றாக்குறை என்பதே இல்லை என்கிற நிலையினை உருவாக்கிட அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய மக்கள் நல திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே நேரத்தில் இந்த அரசு தொலைநோக்கு பார்வையுடன் வளர்ச்சி திட்டங்களுக்கும் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது உள்ளபடியே பாராட்டுக்குரிய அம்சமாகும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உற்பத்தியாகும் விவசாய விளைபொருட்களான பழங்கள் காய்கறிகளில் 30% அழுகி வீணாவதாக சொல்லப்படுகிறது. எனவே குளிர்சாதன கிடங்குகள் அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் பொருட்கள் நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கும் விளைபொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைப்பதோடு அவை வீணாவது தடுக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர வழி ஏற்படும் என்பதை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் புயல் வெள்ளம் ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் உருவாகி இயல்பு வாழ்க்கை சீர்குலைகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தடுப்பு நடவடிக்கைகளை அரசு துரிதமான வகையில் எடுத்து வருவதையும் யாரும் மறந்துவிட முடியாது. இருந்தாலும் இயற்கை சீற்றத்தினால் மக்கள் நிலைகுலைந்து போவதும் வாடிக்கையாக உள்ளது என்பதை தெரிவிக்கும் அதே நேரத்தில் நிவாரணப் பணிகள் மக்களை முழுமையாக சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். போர்க்கால அடிப்படையில் அப்பணிகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருப்பதை நான் வரவேற்று பாராட்ட விரும்புகிறேன். பேருந்து செல்லாத பகுதிகளில் சாலைகளை சீரமைத்து அவற்றை இயக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதிக காலம் ஓடிய பேருந்துகளை மாற்றி புதிதாக வாங்கி இயக்க ஆவண செய்ய வேண்டும் என நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தார் சாலைகள் நல்ல முறையில் போடப்பட வேண்டும். கனரக வாகனங்களினாலும் மழையினாலும் அடிக்கடி சேதம் ஏற்படுவது நாம் அனைவரும் அறிந்த விஷயமாகும். அதற்கு போதுமான நிதியை ஒதுக்கி சீரமைத்து தருவது அத்தியாவசிய பணியாக உள்ளது என்பதை அரசு ஏற்றுக்கொள்ளும் என நான் நம்புகின்றேன். இவ்வரசு ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து வருகிறது. அவை உரியவர்களை சென்றடைய வேண்டுமென்பதை உறுதி செய்வது மிகவும் முக்கியமானதாகும். அரசு ஊழியர்கள் தங்கள் பணியினை இவ்விஷயத்தில் மிகவும் ஆர்வத்துடன் ஆற்றிட வேண்டும் என்பதை நான் சொல்லும்போது அது குறித்து இருவேறு கருத்துக்கள் ஏற்படாது என நான் நம்புகின்றேன். நமது மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில் முக்கியமானதொரு நிலையை எட்டியுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான உதவிகளை அரசு செய்து வருவதை கண்கூடாக காண்கின்றோம். அரசின் முயற்சிகளும் என் ஆதரவு உண்டு என்பதை கூறி விடைபெறுகிறேன். ஸ்டாப்.